கடைசி காலையில் தியானித்த பகுதிக்கு நேராக கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். அதற்கு முன்பாய் நம்முடைய வாக்குத்தத்த பகுதி எல்லாம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். என்ன சொல்லுவோமா? கர்த்தர் சகரியாவை நோக்கி, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. பயப்படாதே, வேண்டுதல் நிச்சயப்பட்டது, கேட்கப்பட்டது என்று சொல்லி வாக்குத்தத்த பகுதியை பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு கட்டாயம் நம்முடைய ஜெபம் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். ஜெபித்த நீங்கள் மறந்து விடலாம், கேட்டவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி அதுதான். ஜெபித்த நாம் மறக்கலாம், ஜெபத்தை கேட்டவர் ஒரு நாள் மறப்பதில்லை. இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு பதில் கொடுப்பார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்முடைய ஜெபம் ஒரு காலம் தள்ளப்படுவதில்லை. ஒரு மனுஷன் என்னை சொல்லும்போது சொன்னார், அவன் சில வார்த்தைகளை பற்றி சொல்லிட்டு வரும்போது, உன்னுடைய ஜபங்கள் ஒரு நாள் மறுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு எப்போதுமே, இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நம்முடைய ஜபத்திற்கு ஆண்டவர் நாளைக்கு என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வேலை ஜெபிக்க வேண்டிய வேலை. ஆகவே தான் இந்த ஆண்டு விண்ணப்பத்தின் ஆண்டு. உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள், உங்கள் ஜபங்கள், உங்கள் முறையீடுகள், இன்னும் எல்லாவற்றையும் ஆண்டு சமுதிரம் வைப்போம். நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் நிச்சயமாய் ஒரு நாளில் பதில் செய்வார் அவர். ஆமாம், அவர் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தான் காலையில் தியானித்த பகுதிக்கு நேராக கவனம் செல்ல விரும்புகிறேன். வாசிங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் தெரியாத கிறிஸ்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமாம், ஏன் அப்படி சொன்னால், நீங்களே அந்த அந்த வசனத்தில் சொல்ல வேண்டும், நீங்களே அதை சொல்லித்தான் ஜெபம் பண்ணுவீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த வசனம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். ஆமாம், கிறிஸ்தவர் அல்லாத வெளி உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வசனம் தெரியும். எப்படின்னா, தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காரு ஆண்டவர். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிறவன் கொடுப்பார். இல்லை, அதுக்கு மறந்து விட்டாலும் இந்த பகுதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தட்டுங்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும் என்றதான பகுதி. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெரிந்த ஒரு பகுதி தான் ஜபத்திற்குரிய பகுதியை கர்த்தர் அங்கே சொல்லியிருக்கார். மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு பயமுண்டாவும். ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லிக் கொண்டு வரும்போது தான் ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். அதை சொல்லிக்கொண்டு வந்த பிறகுதான் இந்த வசனத்தை அவர் சொல்லுவதாய் காண்கிறோம். அதைத்தான் காலையிலே நாம் தியானித்தோம். நம்முடைய ஆண்டவர் சமூகத்திலே ஜபிக்க வந்திருக்கிற நம்ம ஜபத்திற்கு தேவன் நிச்சயமாக என்ன செய்வார்? பதில் கொடுப்பார்னு சொன்னோம். நாம் பிரயாசப்பட்டு ஜபிக்கிறோம், அழுகிறோம், புரண்டுகிறோம், சிலருக்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனாலும் எப்படியெல்லாம் ஜபிக்க வேண்டும் என்பதற்கு சில காரணங்களை நாம் பார்த்தோம். ஆமாம், இங்கே இருக்கீங்களா? ஒன்று நமக்காக ஜபிக்கிறோம், இன்னொன்று பிறருக்காக ஜபிக்கிறோம், இன்னொன்று தேவ நாம் மகிமைக்காக ஜெபிக்கிறோம். ஆமாம், 3. இவைகளிலே கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவருக்கு ஒரு உதாரணம் கொடுத்தேன். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. அதில் காலையில் பார்க்கும்போது 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் 5ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் தன் சிநேகிதனாக இருக்கிற இடத்துல பாதி ராத்திரிகளை போய் சிநேகிதனை ஒருத்தர் கேட்குறான். 2 நண்பர்கள் குடியிருக்கிறார்கள். குடியிருக்கிற எல்லையிலே ஒரு நபருடைய இன்னொரு சிநேகிதன் ஒருவன் தூர எல்லையிலிருந்து வந்து விட்டான். அவன் விருந்தினராய் வருகிறான். அவன் வந்த நேரமும் நடு இரவு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நடு இரவிலே வந்து விட்டான். வந்தவனுக்கு கொடுப்பதற்கு வீட்டில் ஒன்றுமே இல்லை. நம்மை போல இப்போ உள்ள காலங்கள்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கும், சூடு பண்ணி கொடுத்துருவோம். இல்லை 24 hours ஹோட்டல்ஸ்லாம் என்ன செய்யுது இருக்குது. ஃபோன் பண்ணால் கொண்டு வர்றதுக்கு ஆள் இருக்குது. இப்போ ரொம்ப கொஞ்சம் மாடலாக போயிட்டு நம்ம வெளியவே என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். அந்த நாட்களில் அப்படிலாம் கிடையாது. சத்திரம் என்றது ஒன்று இருக்கும். போய் நின்ன உடனே எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 10 பேர் வந்திருக்கீங்களா? சரி இருங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அப்போவுமே என்ன செய்வாங்க, எத்தனை பேருக்கு எவ்வளோ வேணுங்கிறத கேட்டு மாவு போட்டு, அவங்க நாட்களில் மாவு போட்டு அப்போ சுடுவதாக இருந்தால் அப்போ சுடுவாங்க. ஏதாவது ஒன்றை உடனே செய்து ஒரு மணி நேரம் ஆகும். செய்து கொடுத்து
தங்க வைத்து காலையில் காசை வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க. சத்திரங்கள் இருக்கும். இப்போது காலத்தை போல அல்ல. ஆனால் இவர்கள் வந்தது எந்த எல்லையிலிருந்து வந்தார்களோ தெரியாது. ஆனால் வீட்டில் கதவு தட்டி நண்பர் வீட்டுக்கு வந்து விட்டார்கள் பாதி ராத்திரி. கொடுப்பதற்கு இவர்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, இந்த நண்பருடைய வீட்டில். அப்போ அவர் நினைக்கிறார், சரி நம்மகிட்ட தான் இல்லை, இவர் கொடுப்பதற்கு நம்ம இடத்துல இல்லை, பக்கத்து வீட்டில் ஒரு நண்பர் இருக்கிறார், என்னோட ஆத்ம சிநேகிதன், நான் அவனிடத்துல போய் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் போய் பாதி ராத்திரியில் அவனும் போய் கதவு தட்டுறான். அவன் சொல்கிறான், பிள்ளைகள் படுத்தாகிவிட்டது, சூழ்ந்திருக்கிறாங்க, எழுந்திருக்க முடியாது, இப்படி தடைகள்லாம் சொன்னாலும் மறுபடியும் கதவு தட்டுகிறான். அதுக்கு ஆண்ட சொல்றாரு, இப்படிலாம் கேட்டாலும் மறுபடியும் கேட்டது நிமித்தமாக அவன் எழுந்து அவனுக்கு என்ன செய்கிறான், அப்பத்தை கொடுக்காமல் இருப்பானா, நிச்சயமாக கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதாய் காண்கிறோம். இதை தான் ஆண்டவர் பல விதங்களில் சொல்லும் போது, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட நிமித்தம் அவர் பதில் செய்யாமல் இருப்பாரோ. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்ற உடனே உறவுகள் மாற்றி அமைக்கப்பட, தன்மைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். சிநேகிதன் என்றதான உறவை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். ஆமாம், என் போனது எங்கே தான் போனான், அவன் சிநேகிதன் வீட்டிற்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவனுக்கும் நமக்கும் உள்ள காரியத்தை கர்த்தர் சொல்லும் போது, உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் கேட்கிறீர்கள், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்குறீங்க. பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலைகள் பல இருந்தாலும், மறைமுகமாய் பல காரியங்கள் இருந்தாலும், சிநேகிதன் என்ற உறவு உங்கள் வாழ்க்கையில் வரும்போது தேவன் சிநேகிதனுக்கு ஒரு சிநேகிதன் எதை வேண்டுமானாலும் செய்வான். ஆமாம், இதில் இருக்கீங்களா? காலையில் எல்லாம் பார்த்துட்டோம், அதனால் அதை சொல்ல விரும்பவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை குறித்து சில காரியங்கள் கேட்டோம். உறவுகள், பலவிதமான உறவுகளிலே வைத்து நாம் ஜெபிக்கும் போது அந்த உறவுகளை தேவன் திரும்ப செய்ய வல்லவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உடைக்கப்பட்ட உறவுகள் அல்லது இன்னொரு வைத்து சொன்ன பிரிந்து போன உறவுகள், இந்த உறவுகளை சரி செய்யும் போதும் தேவன் நமக்கு தர வல்லவர். தகப்பன் வீட்டை விட்டு ஒருவன் போய்விட்டான், தூர தேசத்துக்கு போய்விட்டான், சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டான். அவன் கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த நேரத்தில் அவன் யோசிக்கிறான், வீட்டு வேலைக்காரங்க நல்லா சாப்பிட்றாங்க, எனக்கு இப்போ என்ன வேணும், சாப்பாடு தான் வேணும். அங்கே போன சாப்பாடு, அவனுக்கு நல்ல உடை இருக்கிறது, வேலைக்காரன் உடை கிடைச்சா கூட போதும் அப்படின்னு நினைத்து அவன் நினைச்சான். அவன் வருகிறான், தகப்பட்டத்தில் வந்து எப்படியாவது ஒரு வேலைக்காரனை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி முறையிடுவதற்கு தான் வந்தான். ஆனால் தகப்பன் அவனை பார்த்த உடனே அவனை கட்டி அணைத்து அவனை எல்லாம் செய்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன என்று சொன்னான், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற காரியம், பிரிந்து போன உறவுகள், தேவன் வேண்டாம் என்று போனதோ அல்லது தேவனை விட்டு தூரம் போன அனுபவங்களோ, தேவனுக்கு விரோதமாய் போன காரியங்களோ எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு நமக்கும் இடைவெளி ஏற்பட்ட அந்த நிலையை மாற்றி அமைப்பதற்கு ஒரு உறவுகளிலே ஒரு தொடர்பு ஏற்படும் போது நிச்சயமாகவே நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். ஆமாம், அவன் வீட்டுக்கு வந்து அவனுக்கு மாத்திரம் சாப்பாடு இல்லை, அவன் நினைச்சான் எனக்கு மட்டும் சாப்பாடு கிடைக்கணும், அவனுக்கு மட்டும் சாப்பாடு கிடைக்கல, அவனை சார்ந்த அந்த ஊருக்கே சாப்பாடு கிடைச்சது. ஆமாம், வந்துட்டான உடனே தகப்பன் சும்மா இருந்தார், மேலே வாத்தியெல்லாம் கொண்டு வந்துட்டார். வீட்டில் மேலே வாத்தியம் கொட்டு மேலெல்லாம் முழங்குது. அண்ணங்காரன் வந்திருக்கான், என்னடா காலையில் போகும்போது சும்மா தான் இருந்தது, அமைதலாக இருந்த வீடு இன்னைக்கு கோலாகலமாக இருக்குது. அந்த அங்கும் இங்கும் வேலைக்காரங்க வேகமாக ஓடி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, சில சாப்பாடு சட்டியோட போயிட்டு இருக்கான், என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ தான் அவன் சகோதரன் வந்து போயிட்டார். அவனுக்கு கொஞ்சம் வருத்தம் ஒரு பக்கம் இருந்தது. அது மாதிரி நிறைய நேரங்கள் நமக்கு அப்படி வரும், ஒரு 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 எண்ணம் வரும், நம்ம கேட்கும்போது நான் அப்போ தான் ஆண்டவர் தரமாட்டேங்கிறாரு, போனோம் வந்தான்னா உடனே கொடுத்துட்டாரு நம்ம கேட்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவர் எதை உணர்த்துகிறான்னு சொன்னால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரிந்து போன உறவுகள், தேவனுக்கும் அவனுக்குள்ள உறவு துண்டிக்கப்பட்ட நிலையை இருக்கக்கூடிய எல்லாம் மாற்றி அமைத்து நல்வானம் பொருந்தி தேவனோட ஐக்கியம் ஏற்பட்டு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணம் செய்தால் அவன் ஜெபம் கேட்கப்படும். ஆமாம், அவன் விண்ணப்பத்திற்கு வேலைக்காரனாய் வைத்துக் கொள்ளும் என்று தான் கேட்டான். அவன் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் கேளாத ஆசீர்வாதத்தின் மேன்மையை அவனுக்கு கொடுத்தார். பிள்ளை என்ற உறவுக்கு அவனை கொண்டு வந்து நிறுத்தினார் அவர். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். அந்த உறவுகளிலே நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்து கொள்ளும் பலவிதமான உறவுகளை குறித்து காலையில் பேசணும். அந்த உறவு சரி செய்யும் போது கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவர். சரி, அடுத்த பகுதிக்கு சொல்லுங்கள். 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன்.
என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொல்லுகிறான், என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் என்ன செய்தான், வந்து விட்டான். அவனுக்கு கொடுப்பதற்கு என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை. அவன் எப்படி கேட்குறான், வசனம் சொல்றது பாருங்க. எனக்கு 3 அப்பங்களை எப்படி கொடுக்கணுமா, கடனாகத்தான் கேட்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3 அப்பங்களை எப்படி கேட்கிறேன்னா, சும்மா தர வேண்டாம்பா, எப்படி கொடு, கடனாகத்தான். அதை நான் உனக்கு என்ன செய்கிறேன், திருப்பி கொடுக்கிறேன். உனக்கு நான் என்ன செய்கிறேன், திருப்பி கொடுக்குறேன். வாசிக்கலாம், திருப்பி கொடுக்குறேன். கடனாக வந்தால் கட்டாயம் என்ன செய்யணும், கடனாக வாங்கினா கட்டாயம் என்ன செய்யணும், வரமாட்டேங்குது. கடனாக வாங்கினா கட்டாயம் என்ன செய்யணும். இந்த உலகத்தில் அதுதான் பெரிய பிரச்சனை. கடன் வாங்குவதற்கு பயங்கரமாக பேசுவாங்க, வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் பயங்கரமாக பேசுவாங்க. அது வேற மாதிரி இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா இங்கே ஆண்டவர் எதை விரும்பின, இங்கே சொல்ல விரும்பின, ஆண்டவர் சொல்ல விரும்பின காரியம் என்ன அப்படின்னா, மேக் கமிட்மெண்ட். திரும்ப தந்து விடுகிறேன். அவன் சொன்னான், உமக்கு என்ன செய்யறது திரும்ப. அவனுடைய ஜபம் அந்த சிநேகிதத்தில் கேட்கிறான், ஐயா எனக்கு நீ கடனாகத்தான், நான் உனக்கு திரும்ப என்ன செய்வேன், தந்துடுவேன். கடனாக வாங்கினா திரும்ப கொடுத்துடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்னொரு விதத்தை சொல்கிறேன், தனக்காக நாம் ஜெபிக்கிறோம் வைத்துக்கொள்ளுமே. எனக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு காரியம் என்ன செய்யணும், ஆகணும். சரி, நான் படிச்சுட்டு நான் நல்ல மார்க் எடுத்து என்ன செய்யணும், பாஸ் பண்ணணும். அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நல்ல மார்க் எடுத்து நான் பாஸ் பண்ணிட்டேன்னா கட்டாயம் என்ன செய்வேன், ஏதாவது சொல்லுவோமே, சர்ச்சைக்கு உமக்கு செய்கிறேன், சர்ச்சைக்கு என்ன செய்வேன், அதை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். சரி, சர்ச்சைக்கு வந்து வெள்ளை அடித்து கொடுக்குறேன், அல்லது ஒரு பல்ப் வாங்கி போடுறேன், அல்லது ஒரு ஏசி வாங்கி வைக்கிறேன், அல்லது நைஸாக பாஸை கேட்குறான்னு வச்சுக்காதுங்க. அதை சொல்கிறேன். நிறைய பேர் அப்படி பொருத்தனை பண்ணுவாங்க இல்லையா, அப்படி கேட்பாங்க. ஆண்டவரே அதை செய்கிறேன். ஆனால் பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்துனா கட்டாயம் என்ன செய்வான், கட்டாயம் செய்துருவாங்க. நமக்குன்னு கேட்டால் கட்டாயம் என்ன செய்வான், அதை செய்து விடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதனால கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நான் பாஸ் பண்ணணும், அல்லது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், இந்த வேலை கிடைத்தா நான் இதை செய்வேன்லாம் சொல்கிறோம். அதன்படி கிடைத்த உடனே அதை நாம் செய்து விடுகிறோம். நமக்கென்று வந்த உடனே அது ஒரு கடன் மாதிரி கேட்குறோம். ஆண்டவர்கிட்ட எனக்கு நீ செய்து விட்டால் உனக்கு என்ன செய்வேன், இதை நான் செய்வேன் என்று சொன்ன போது அதை இன்னொரு விதத்தை சொன்னால் பொருத்தனை என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை நான் உமக்கு திரும்ப தருகிறேன் என்று சொல்லி சொன்ன உடனே ஆண்டவரும் தருகிறார். நம்மை பொறுத்தவரை மறுபடியும் கொண்டு போய் என்ன செய்யறோம், நம்ம சொன்னதை நிறைவேற்றி விட்டு வந்து விடுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் பிறனுக்காக கேட்கும்போது, இன்னொருத்தருக்காக கேட்கும்போது நாம் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறது அங்கே தான் என்னது பிரச்சனை வந்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு காரியத்தை சொன்னேன், நமக்கு கேட்கும்போது பதவிக்கோ உயர்வோ, நமக்கு தேவைகளுக்கோ, அல்லது நமக்கு பணம் அல்லது தேர்ச்சி அடைய வேண்டும், அல்லது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், அல்லது உயர்வு வேண்டும், எல்லாம் எதுவாக இருந்தாலும் நாம் அதை நிறைவேற்றி விடுவோம். இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு, இன்னொருவருக்காக நாம் வேண்டி வாங்கி கொடுப்பதற்கு செய்வோம் என்று சொன்னால் நம்ம திரும்ப கொடுக்கறது நம்ம யோசிப்போம். அவனுக்கு வாங்கி கொடுத்தாச்சு இல்லை, பிறகு எதுக்கு திரும்ப கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் என்ன செய்கிறோம் வந்துடும். ஆனால் இங்கே அவன் சொல்கிறான், இப்போ எனக்கு தான் அதை கட்டாயம் அவன் கொடுக்குறானோ இல்லையோ நான் உங்களுக்கு என்ன செய்வேன், திரும்ப தருவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவரோடு ஏற்படுத்தி கொள்கிற இன்னொரு விதத்தில் செய்யக்கூடியதான உடன்படிக்கை, உமக்கு நான் திரும்ப தருவேன். ஆமாம், அது நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குது. அண்ணாள் வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லை. ஆண்டோட ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணிட்டு அவருடைய வாழ்க்கையில் அவர் ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனை கொடும். எப்பா 10 பிள்ளை வச்சிருக்கா, அவளுக்கு சவால் விடுற மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். ஜெபம் பண்ணா ஒரு பிள்ளையை கொடும். அந்த பிள்ளை என்ன செய்வேன், அந்த பிள்ளை என்ன செய்வேன், உமக்கே தந்துடுறேன், எனக்கு வேண்டாம், அது எனக்கு
சொல்ல புரியலையோ? இதில் இருக்கீங்களா? ஒரு பிள்ளையை கேட்டார், கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. ஒவ்வொரு வருஷமும் ஜெபிக்க போவாங்க, ஆலயத்துக்கு போவாங்க, எதிர்பார்த்தது கிடைக்கல, பல வருஷங்கள் கிடைக்கல. இந்த வருஷம் ஒரு முடிவோடு போனான், கட்டாயம் கிடைக்கணும் அப்படி சொல்லி உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னான், ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனை கொடுத்து விட்டால் நீ தாரும். அந்த குமாரனை கொடுத்தா அது உமக்கே என்ன செய்கிறேன், எனக்கு அதுக்கப்புறம் பிள்ளை இல்லை, அதை போல எனக்கு கவலை கிடையாது. ஏன்னு சொன்னால் என் மீது இருந்தாலும் அவச்சொல் எல்லாம் என்ன செய்யணும், போய்விடும். அது போல நீரே வச்சுக்கிறோம், உமக்கே தந்துடுறேன் ஐயா அப்படின்னு சொன்னேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு என்பது வேண்டாம் ஐயா, அது உமக்கு என்று கேட்பது குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, நமக்கென்று கேட்பது என்பதை விட தேவன் எனக்கு தருவதை உமக்கென்று நான் கொடுக்கிறேன் என்று சொல்லும் போது அந்த ஜெபங்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய வல்லவர் அவர். ஆமாம், வேதத்தில் சொல்லப்படும், வீட்டுக்கு வந்தவன எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும், எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும் தெரியாது, ஆனால் அந்த வருஷம் ஜெபம் பண்ணிட்டு வந்தால் உடனே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். ஆமாம், ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிறோம் என்பதை அவன் கேட்டது கடனாக தான் கேட்டான். கடன் என்று சொன்னால் மறுபடியும் என்ன செய்யணும், கொடுத்து ஆகணும். இதே போல் ஆண்டவருக்காக கேட்கிறோம், ஆண்டு சமூகத்தில் கேட்கிறோம், ஆண்டவர் எனக்கு செய்யும்படி கேட்கிறோம். ஆனால் அவர் கட்டாயம் கொடுப்பார். கொடுத்தால் நாம் எதை சொன்னோமோ அந்த பொருத்தனையை நிறைவேற்றக்கூடிய அந்த மனம் நிறைவேற்றக்கூடிய இருதயம் இருக்கும்போது கர்த்தர் பார்த்து கட்டாயம் செய்வார், அதை செய்ய வல்லவர் அவர். ஆமாம், அதான் பொருத்தனைகளின் தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கையின் உறவு மாத்திரமல்ல, பொருத்தனையின் உறவுகளிலே தேவன் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தாக்கு அம்மோன் புத்திரர் நிறையா சண்டை போட்டானே, எனக்கு தேசத்தில் ஒரு பகுதி எனக்கு தந்துடணும், என் தேசத்தில் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க, வீணாக சண்டை போட்டான். அவன் சொன்னான், ஏய் இஸ்ரேலை தூக்கி போட்டான். இவ்வளோ வருஷமாக 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்துருக்குறாங்கப்பா, அப்போல்லாம் ஒருத்தருமே கேட்கல, நீ புதுசாக கேட்குறியே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி பார்க்குறான். கேட்க மாட்டேன்ட்டாங்க. அவன் மிஸ் பாயிண்டான இடத்துல போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எத்தாவது சொன்னான், ஆண்டவரே நீ இந்த அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தீர்னா, என் வீட்டுக்கு வரும்போது என்னை சந்திப்பது எதுவோ அது உமக்கு. முதல்ல என்னை சந்திப்பது எதுவோ அது யாருக்கு? இவன் என்ன நினச்சி சொன்னானோ தெரியாது, ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினச்சாரு தெரியாது, நமக்கெல்லாம் தெரியாது. இவன் சொல்லிட்டான், என்னை முதல் சந்திப்பது எதுவாக இருந்தாலும் சரி அது யாருக்கு தான்? உமக்கு தான். ஏன் வெற்றியோடு வீட்டுக்கு வந்தால் யார் தான் முதல்ல வந்தா? குமாரத்தி தான். ஆடி பாடி சந்தோஷமாக வந்தா. இவன் என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா, நம்முடைய யோசனையில் வெற்றி பெற்று வரும்போது பொன்னும் பொருளையும் விளையேறப்பட்ட பொருட்களை எல்லாம் கொண்டு பாதப்படியில் வைத்து அவனை வரவேற்று அவனுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லி புகழ்ந்து அரியணையில் உட்கார வைப்பாங்க. அவன் அதுதான் நினச்சான், எவ்வளோ வெள்ளி, எவ்வளோ பொன், எவ்வளோ வைரங்கள், எவ்வளோ விலையேற்பட்ட கற்கள் வந்தாலும் எல்லாம் யாருக்கு தான்? கர்த்தருக்கு கொடுத்துருவோன்னு சொல்லி நினச்சான். ஆனால் கர்த்தர் அங்கே அது என்ன செய்தாலும் தெரியாது, பிள்ளை தான் வந்தது. ஐயோ பிள்ளை வந்துட்டே மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யலை, எந்த பொருத்தனை பண்ணி வேதத்தை சொல்லப்படுகிறது. நியாயாதிபதி புத்தகத்தில் வாசிக்கிறோம் 39ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவன் என்ன பொருத்தனை செய்தானோ அந்த பொருத்தனையை அவன் என்ன செய்தானா, நிறைவேற்றினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் பொருத்தனையோடு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு திரும்ப தருவேன், அதுதான் அவனுக்கு அந்த நண்பன் கொடுத்த விதமே திரும்ப தருவேன் என்ற ஒரே காரணத்தினால்தான். ஆமாம், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு நல்ல பொருத்தனைகளோடு தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு அற்புதத்தை அடைந்து கொள்ள முடியும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருத்தன் நம்முடைய பொருத்தனைகள் செய்யும் போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை போய் பொருத்தனை பண்ணக்கூடாது. இக்கட்டான சூழ்நிலையே நான் ஆண்டவரே செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஒரு நிலைமை ஒருத்தனுக்கு வந்தது, மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறான், செத்தோன்னு மீன் வயிற்றுக்குள்ளே போன உடனே முடிச்சு பார்த்துருப்பான், என்னன்னு தெரியாது, ஒரே இருட்டாக இருந்திருக்கும். தொட்டு பார்த்துருப்பான், எல்லாம் ஸ்பாஞ்சு மாதிரி சதக்குன்னு முடியும், பாஞ்சு மாதிரி கீழே மேலே இறங்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குது. என்னன்னு பார்த்தா பாதி ஜீரணிச்சு போன மீன், பாசி எல்லாமே எங்கே கிடக்கு? பக்கத்தில் கிடக்கு. உள்ளே பார்க்குறான், ஐயோ நம்ம இருக்குது எங்கே? முழுங்கும் போது தான் பார்த்தோம், மீன் முழுங்குச்சு, எங்கேயோ போட்டோன்னு நினச்சோம்.
மீன் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கிறோம். அவன் சொல்கிறான், ஆண்டவரே அனுப்புனது நீர், எல்லாம் செய்தது நீர், எனக்கு இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும்னு சொல்லிவிட்டேன், நான் போகிறேன்ப்பா, என்னை கொண்டு போய் விட்டுருன்னா. இந்த மீன் நேராக கொண்டு போய் கரெக்டாக இடத்துல கொண்டு போய், படகு கூட சில நேரம் தப்பி காற்றடிக்கும் போது வேறு பக்கம் போயிடும். எந்த பக்கம் பிசுறாமல் நினைவேலே கொண்டு அவனை இறக்கி விட்டுட்டு போயிட்டு அவன் எல்லாருக்கும் ஆண்டவர் பற்றி சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இக்கட்டு நேரத்திலே செய்யப்படுற பொருத்தனை இல்லை. நல்லா இருக்கும்போதே, ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீ இதை செய்தா அதை நான் உமக்கே திரும்ப தருகிறேன் என்றுதான் அவர், அதாவது என்ன செய்யணும், ஒரு கடனாக கேட்கக்கூடிய அனுபவங்கள். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இன்னொரு சொல்லணும்னு சொன்னால், பொருத்தனையின் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நாமை பொருத்தனைக்கு உட்படுத்தி ஜெபிக்கும் போது ஜெபத்தை எல்லாம் கேட்க வல்லமையுள்ள தேவன் அவர். ஆமாம். சரி, இவன் நடு இரவில் வந்து கதவு தட்டுறான். கடனா தாரேன்னு சொல்லிட்டான். அடுத்த ஸ்டெப்பில் பாரு, வீட்டில் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக தொந்தரவு செய்யாத எல்லாம் சொல்கிறான். பின்பு அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு என்ன செய்ய விட்டான், கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் எப்படி கேட்டானா, வருந்தி கேட்டது நிமித்தம். எப்படி கேட்டானா, வருந்தி கேட்டது. தேவனிடத்தில் பொருத்தனை செய்து கேட்பது மாத்திரமல்ல, வருந்தி கேட்கக்கூடிய ஒன்று. ஆமாம், நம்ம ஆண்டோட வருந்தி கேட்கக்கூடிய ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை வருத்தி கேட்பது என்பதல்ல, ஸ்பெல்லிங் மாதிரி கூட, நம்மை வருத்தி கேட்பதல்ல. பிள்ளைகள் செய்யல, எனக்கு நீங்கள் தரல, எனக்கு நீ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கும். அதை சாப்பிடு, சாப்பிடவே சாப்பிடாது. சரி, பெற்றோர் தான் நினச்சிவாங்க, சரி தாரேன், போ சாப்பிடு அப்படின்னு தலையில் அடித்த உடனே அந்த பிள்ளை போய் சாப்பிட்டு வந்துடும். வேறு வழி இல்லை, வாங்கி தான் செய்ய வேண்டியது இருக்குது, கொடுக்க வேண்டியது. அது வருத்தி கேட்பது, அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் தேவனிடத்தில் வருந்தி கேட்பது, கெஞ்சி கேட்கிறது. கற்கிற மகிமையுண்டாவது. நடு இரவில் வந்தான். ஏன் வந்த நடு இரவில் வந்தான்னா, இந்த வீட்டை தவிர அவனுக்கு ஒரு வேறு வீடு கிடையாது. ஆமாம், வீடு நிறைய இருக்கு, ஆனால் கேட்பதற்கு இந்த வீட்டை தவிர, இந்த சிநேகிதனை தவிர வேறு ஒரு நபர் அவனுக்கு கிடையாது. ஆமாம், உன்னை மனதில் வைத்துக் கொள்வோம். நம்ம ஆண்டு வருது கேட்கிறோம். நமக்கு கேட்கிற நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு இந்த தெய்வத்தை போல வேறொரு தெய்வம் நமக்கு இல்லை. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவனை போல வேறொரு தேவன் நமக்கு இல்லை. அவரை போய் கேட்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இன்னொரு வயது நம்ம சொன்னோன்னா, உம்மை தவிர எனக்கு வேறு ஒருவர் இல்லை ஐயா, நீ தான் தஞ்சம், எனக்கு கொடுக்க வேண்டியது நீ தான் என்று சொல்லி அவன் கேட்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இதில் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். இவன் நைட்டு வந்து இவன் விருந்தினருக்காக இவ்வளவு போராட்டம் ஏன் போராடுறான் அப்படின்னா, யூதர்கள் மத்தியில் ஒரு பாரம்பரியம், ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, விருந்தினராய் ஒருவேளை வந்திருக்கலாம், நண்பனாய் வந்திருக்கலாம், ஆனால் ஒருவேளை அது யாரா இருக்கக்கூடும், தேவதூதனா இருக்கக்கூடும். அது ஒருவேளை யாரா இருக்கக்கூடும். அதான் வேதத்தில் சொல்லப்பட எபிரேயர் எழுதுறான், அறியாமல் தேவதூதர்களை அவங்க நினைச்சிருக்காங்களா, உபசரித்திருக்கிறார்கள். ஆபிரகாம் வீட்டில் லோத்து வீட்டுக்கு வரும்போது அவர்கள் தேவதூதரை வந்து இறங்கினார்கள். நல்ல உபசாரம், நல்ல அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறைகள் எல்லாம் செய்தான். ஆபிரகாம் வந்த ஆட்கள், அவன் ஏதோ ஒரு ஆள் என்ன சொன்ன, மம்ரை சமவெளியில் உட்கார்ந்துருக்கிறான், பயங்கர உஷ்ணம், வேதம் அப்படி தான் சொல்லுது. இவன் மரத்தடியில் உட்காந்துருக்கான், 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. சரி, எங்கோ போகிறானுங்க போல, போட்டும் அப்படின்னு போயிட்டு பார்த்துட்டே இருக்க. நம்ம சின்ன போகிற ஆட்களை பார்த்துட்டே இருப்போம், போகிற அப்படியே பார்த்துருக்க மாதிரி அவன் பார்த்துட்டுலாம் இருக்கல. போனவொடனே வாங்க 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 எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறீங்க, எங்கள் வீடு தேடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வரவேற்று உட்கார வச்சு, நான் சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிறான். அவன் சொல்கிறாங்க, அப்படியா ப்ரிப்பேர் பண்ணுன்னா. அவனும் ப்ரிப்பேர் பண்ணான். இவங்களுக்கு 3 படி மாவு எடுத்தான், ஒரு கொளுத்த கண்டை எடுத்தான், நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பாடு கொடுத்து வயிறார சாப்பிட வச்சு, நீங்கள் எங்கே போகணும், சோதகுமார போகிறோம், சரி போயிட்டு வாங்க. எதுக்காக போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியாது, போயிட்டு வாங்கிட்டான். அனுப்பும்போது வரும்போது 3 பேர், அனுப்புன கொஞ்சம் தூரத்துக்கு போனது 2 பேர் தான் போகிறாங்க, ஒருத்தர் காணும். அப்போ இவன் யாருக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுத்துருக்குறான், யாருக்கும் கொடுத்துருக்குறான், தேவனுக்கும் கொடுத்துருக்குறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஆகவேதான் தேவன் இறங்கி வந்து அவன்கிட்ட சில காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். இவன் தேவனுக்கே உணவளித்தவன் ஆபிரகாம். ஆமாம், நம்ம யோசித்ததில்லை. அறியாமல் தேவதூதர்களை உபசரித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பழக்கம் அவங்களுக்கு இருக்கிறனால யார் வந்தாலும் நடு நிச்சயோ எந்த நேரமோ வந்துட்டாலும் அவங்கள வரவேற்றவங்களுக்கு உணவளித்து கொடுப்பது அவங்களுடைய வழக்கம். அப்போ நடு நிசையில் வந்து விட்டான் என்பதனாலே ஏதோ ஒருவன் வந்து விட்டான். இவர்கள் அவன் ஒருவேளை தேவதூதனாக இருந்தால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு அவ்வளோ பிரயாசம். ஏன் பிரயாசப்பட்டான்னா காரணம் அதுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அவன் நினைத்தான் இந்த வாய்ப்பு என்ன செய்யக்கூடாது, நம்மை விட்டு நழுவி போகக்கூடாது. வீட்டுக்கு வந்துட்டான், நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. அவனுக்கு கொடுப்பதற்கு அவன்கிட்ட இல்லை. ஆனாலும் இன்னொரு பக்கம் அவன்கிட்ட கொடுப்பதற்கு அவன்கிட்ட இல்லை. இல்லாவிட்டாலும் இருக்கிற ஒருவன் இடத்துல தேடி போய் அவன் பெற்றுக்கொண்டான். நம்ம சில நேரம் சொல்லுவோம், ஆண்டவரே நீரே கொடுத்து விடலாம்னு. அவரால் நேராக கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் ஏன் நம்மை கொண்டு வைக்கிறான்னு சொன்னால், நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் பாத்திரமாய் பயன்படுத்தப்படுவதற்காக. ஆமாம், சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ உள்ளே போன உடனே உள்ள கதவு தட்டுறான். கதவு தட்டி தட்டி சிநேகிதனே கொடுப்பா அப்படின்னு கேட்குறான். அவனும் எவ்வளவு தடுக்க முடியுமோ அவ்வளவு என்ன செய்கிறான், தடை செய்கிறான். பிள்ளைகள் படுத்திருக்கு, இரவாயிட்டு எழுந்திருக்க முடியாது. அவனா சில வேளையில் ஆண்டு சொல்வதை கேட்கும்போது நான் பெற்றுக்கொண்டு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் பிரயாசப்பட்டு எல்லாம் செய்யும் போது சில தடைகள் வரத்தான் செய்யும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தடை வந்து விட்டதுனாலே நான் தட்டினேன், அவன் கொடுக்கல, அதனால் நான் வீட்டுக்கு என்ன செய்யிட்டேன், வந்துட்டேன்னு சொல்லிட்டான். என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. எனக்கு ரொம்ப ஒரு ஞாபகம் இருக்குது. ஒரு புதுசாக ஒருத்தர் வந்தார். வந்தவொடனே அவர் ஜெபம் பண்ண இவ்வளோ குறிப்பும் கொடுத்தாரு. சரி அடுத்த வாரம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மறு வாரம் முன்ன ஃபோன் பண்ணி பழக்கம் ஃபோன் பண்ணேன். நான் ஆண்டோட்ட ஒரு குறிப்பு கொடுத்துருந்தேன். ஆண்டோட்ட கொடுத்துருந்தேன். அது யார்கிட்ட கொடுத்தாரு, என்கிட்ட தான் கொடுத்துருந்தார். நான் ஆண்டோட்ட இதை வச்சு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஜெபம் பண்ணேன், இந்த வாரம் எனக்கு தரல, அதனால இந்த ஏசி எனக்கு வேண்டாம். ஃபோனில் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டு. வாழ்க்கையில் கேட்கக்கூடாத ஒரு கேள்வி என்னது, அவர் கேட்டாரா, ஆண்டவர் என்ன செய்யலையா, கொடுக்கலையா. அதனால் ஆண்டவர், அதான் சொன்னேன், அவர் பெரிய பிரைம் மினிஸ்டர் அல்லது ஒரு ஜனாதிபதி, சொன்ன உடனே கேட்கறதுக்கு, கூப்பிட்ட உடனே ஓடி வர்றதுக்கு. நாம் ஒன்றுக்கு உதவாதவங்க, காலை முளைத்து மாலை உழந்து போகிற புல்லுக்கு சமமானவர்கள். நமக்கும் தேவன் செவி கொடுக்குறான்னு சொன்னால் நாம தான் மேன்மை பாராட்டணும். ஆமாம், இன்னைக்கு கொடுக்காட்ட நாளைக்கு கொடுப்பார். இதுக்கு போயிட்டு நாம் வருத்தப்பட்டு அவர் தரல அதனால் அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு வரக்கூடாது. இவன் தட்டிக்கிட்டே தான் இருந்தான், நான் விட்டுறதில்ல. ஏய் பிள்ளைகள் படுத்துருக்கப்பா முடியாது, நடுநிசி ஆகிட்டு முடியாது, எல்லாமே சொல்லி பார்க்குறான். ஆனால் வேதம் சொல்லுது வருந்தி கேட்டது நிமித்தமாக கொடுத்தான். ஆமாம், நம்முடைய ஜபங்களிலே எத்தனை தடைகள் வந்தாலும் வருந்தி கேட்பதை விட வேண்டாம். ஆண்டு சமுதிரம் உட்கார்ந்து ஜெபப்பட்ட போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வல்லவர். ஆமாம், இதெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டு கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உறுதியாய் தட்டி கொண்டே இருந்தான். அவன் சொன்னான், உள்ளே இருந்து வார்த்தைகள் வந்த உடனே நம்ம மாதிரி ஆளாக இருந்தானா கேட்டான், பாரு என்னெல்லாம் பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பான், திரும்பி இருப்பான். ஆனால் அவன் அதெல்லாம் கேட்கல. சில வேளைகளில் உலக ஞானத்தை நாம் பயன்படுத்தும் போது அது எதிரடையாக தான் இருக்கும். ஆமாம், விசுவாசத்திற்கும் உலக ஞானத்திற்கும் எப்போவுமே எதிரடையாக தான் இருக்கும். விசுவாசம் செய்யின்னு சொல்லும், ஞானம் என்ன செய்யும், யோசித்து பாருப்பா அப்படிங்க. யோசனை செய்ய மாட்டோம். விசுவாசம் நிறைந்திருந்தா செய்துடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டுக்கும் எதிரடையாக இருக்கும். நிறைய உதாரணம் சொல்லலாம், நேரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வருந்தி கேட்டது நிமித்தம் அவன் இந்த விருந்தினருக்காக அவன் கொடுத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் கொடுக்கும் போது அவன் கேட்ட அல்லது அந்த நண்பன் கேட்ட 3 அப்பத்தை என்ன செய்தான், அவன் எதை கேட்டானோ அதை அப்படியே என்ன செய்தான், கொடுத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த விருந்தினரும் சாப்பிட்டாங்க, நல்ல நிம்மதியாக இருந்தாங்க. அதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு என்ன செய்யப்படும். அப்படியே கேட்டு கொடுக்கலன்னு சொல்லாங்க, சும்மா இருக்குங்க, தட்டுங்கள் என்ன செய்யும், தட்டிருங்க, திறக்கும் வரை தட்ட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் திறக்கும் வரைக்கும் தட்டிடணும்.
அவங்க என்ன சொல்கிறாங்களோ கவலைப்படக்கூடாது. அது டைம் பேசுவோம். நான் மற்றவருக்காக நிற்கும்போது பல வார்த்தைகள், வித்தியாசமான வார்த்தைகள் நம்ம கேட்கத்தான் செய்ய வேண்டியது இருக்கும். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. அதெல்லாம் ஆனால் ஆண்டவர் கொடுக்கும் போது எதை கேட்டோமோ அதை தருவார் அவர். ஆமாம், அதுக்கு தான் ஆண்டவர் இன்னும் இந்த லூக்காலையும் சொல்லி கொண்டு வரும்போது, ஒருவன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? அப்பமும் அந்த கல் எப்படி இருக்கும்? ஏறக்குறைய நம்ம நாட்டு கல் வேறு, அவங்க நாட்டில் கற்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த கற்கள் நம்ம நாட்டு கூழாங்கல் பார்த்துருக்கீங்களா, பார்க்க சூப்பராக இருக்கும். இதே போல் அங்கே இருக்கிற இன்னொரு விதத்தை சொல்லலாம், புரிந்து கொள்ள செல்லணும்னா, இயேசு கிறிஸ்து பசியோடு இறங்கி வரார், 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு வரார். அப்போ தான் அந்த கல்லை என்ன செய்யும்? அப்போ அந்த கல்லை எது மாதிரி தெரியுது? அந்த டிசைன், அந்த அந்த எல்லாம் அப்போ மாதிரி ஒன்று கிடக்குது. சொல்ற ஆண்டவர் அப்பம் கேட்கும் போது கல்லை என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீனை கேட்டால் பாம்பை என்ன செய்ய மாட்டார்? மீன் கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார். முட்டையை கேட்டால் தேலை என்ன செய்ய மாட்டார்? முட்டைக்கும் தேலுக்கு என்ன சம்பந்தம் நமக்கு தெரியாது. சரி, என்ன அடிப்படையில் ஆண்டவர் சொன்னார்? என்ன சொன்னார்? ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது ஒன்றுக்கு பதிலாக ஒன்றை ஆண்டவர் தருவதில்லை. ஒன்றுக்கு சரி பரவாயில்ல, இதுக்கு பதிலாக இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தருவதில்லை. எதை கேட்டோமோ அதைத்தான் தருவாரே தவிர பதிலாக ஒன்றை ஆண்டவர் தருவதில்லை. ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? என்ன ஒன்று சொல்கிறேன், புரிந்து கொள்வதற்கு சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரிடத்தில் சொன்னார்கள், ஐயா திராட்சை ரசம் குறைபட்டு போயிட்டு. சரி, ஆண்டவர் திராட்சை ரசம் கொடுக்கணும். அப்போ கொடுக்கும் போது திராட்சை ரசம் தான் கொடுத்தார், ஆனால் ருசி தான் என்னது? டிஃப்ரெண்ட் காமிச்சது. கற்றுக்குமா? ஆனால் அதுக்கு பதிலாக வேறு ஒன்றை என்ன செய்யவில்லை, கொடுக்கணும். எதை கேட்டோமோ அதைத்தான் தருவார், அதுவும் நேர்த்தியானதை தருவார். கற்றுக்கு பதிலாக ஒன்றை, அதுக்கு பதிலாக ஒன்றை ஆண்டவர் என்ன செய்வதில்லை, அவர் தருவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீனும் பாம்பும் ஏறக்குறைய சில மீன்கள் பாம்பு போல என்ன செய்யும் இருக்கும். அதான் நம்ம சொல்லுவாங்க, மீனுக்கு தலையும் பாம்புக்கு இல்லை, பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழமா, எப்படி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இல்லையா? சரி, பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ரெண்டும் இணைச்சி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, இதெல்லாம் என்ன செய்ய மாட்டேன்னா நான் கொடுப்பதில்லை. அப்போ சம்பந்தம் இல்லாத ஒன்றை கொடுப்பதில்லை, பதிலாக ஒன்று கொடுப்பதில்லை, மாற்று காரியத்தை ஒன்று என்ன செய்வதில்லை, கொடுப்பதில்லை. எதை கேட்குறாங்களோ அதை தருவேன். இந்த வருஷத்தில் விண்ணப்பத்தில் ஆண்டு வச்சுட்டோம். எதை கேட்குறோமோ, அப்பம் கேட்டால் அப்பம் தான் தருவார், மீன் கேட்டால் மீன் தான் தருவார், முட்டையை கேட்டால் முட்டை தான் தருவார், நன்மையை கேட்டோம் என்று சொன்னால் நன்மை தான் தருவார். அந்த நன்மைக்கு ஆண்டவர் சொல்லும் போது இருக்கிறதுலே உச்சக்கட்ட நன்மை சொல்லுகிறார் ஆண்டவர். இதை கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமாம், இருக்கிற நன்மைகளிலே மிகவும் பெஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அதை தருமைன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் உதாரணம் சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யுங்க, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உறவு முறைகளிலே கேட்கும்போது கொடுக்கிற தேவன் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திரும்ப கொடுக்கக்கூடிய நம்ம பொறுத்தனையினாலே கேட்கும்போது அவர் கொடுக்கிற தேவன், வருந்தி கேட்கும்போது கொடுக்கிற தேவன். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு பல விதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த வகையினாலும் நாம் இந்த வருஷத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட அவர் விடாதீங்க. நல்ல நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க, நல்ல வீடுகளில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, வருந்தி கேட்டு பாருங்க, பொருத்தனை செய்து கேட்டு பாருங்க, உறவு முறைகளை சொல்லி கேட்டு பாருங்க. நமக்காக கேளுங்க, இன்னொருவருக்காக கேளுங்க, ஆண்டவர் மகிமைக்காக கேளுங்க. நிச்சயமாகவே தேவன் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவர். ஆமாம், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
பதில் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவர். ஸ்தோத்திரம் ஏசையா, மனதுருகி காரம் நீட்டே அதிசயம் செய்பவரே, மனதுருகி காரம் நீட்டே அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எனக்கு அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் ஸ்தோத்திரம் ஏசையா. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். உன்னை மட்டும் மனதில் வைத்துக் கொள்வோம். சகரியாவை உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சொன்னவர். நம்மளுக்கு ஜெபங்களிலே கர்த்தர் பல வகையில் வைத்திருக்கிறார். நீங்கள் பொறுத்துணையோடு ஜெபித்து பாருங்க, வருந்தி கேட்டு பாருங்க, கதவு தட்டிருங்க, கிடைக்கும் வரை தட்டுங்க. ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் அதை செய்யுங்க. அதுக்கு உதாரணம் சொன்னார், ஒரு விதவையினுடைய உதாரணத்தை சொன்னார். ஜெபத்திற்கு ஆண்டவர் வைத்த வழிகள் நிறைய இருக்கு. எந்த வழிகளினாலும் இந்த வருஷத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவ ஆசீர்வாதம், பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவனுடைய பதில்கள் எல்லாவற்றையும் பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாக இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாமும் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. தேவன் நாமும் மகிமைப்படுவதற்கும் தேவன் கிருபை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய வசதி தியானிக்க கொடுத்த கிருபைக்கு நன்றி. உம்முடைய கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நீ ஜெபத்திற்கு எங்களுக்கு வைத்திருக்கிற பல முறைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த நிலையில் இருந்தாலும் கேட்கும்போது கொடுக்கிறீர், பெற்றுக்கொள்ளும் வரை தட்டுகிறோம், நீ கொடுக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் வருந்தி கேட்கும்போது நீர் மனதுருகி பதில் கொடுக்கிறீர் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த ஜெபம் கேட்கப்படவில்லை என்று வாழ்க்கையில் வராதபடி அவர்கள் உடைய சமூகத்திலே முறையிடுகிற ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுப்பீராக. அது பொறுத்துணையோடு இருக்கலாம், வருந்தி கேட்பதாக இருக்கலாம், உறவு முறைகளிலே கேட்கலாம், தனக்காக இல்லை உமக்காகவும் கேட்கலாம். ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.